செவ்வாய்க்கிழமை மதியம் 1 to 2 ஹோரை நேரத்துக்குள்ள ஐயன் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீப வழிபாடு செய்யலான்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஆல்ரெடி போஸ்ட் பண்ண இந்த வீடியோஸ்ல நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணி எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணியிருக்கேன்னு நம்புறேன். இன்னும் சிலர் ரிப்பீட்டடா இன்ஸ்டாலையுமே டெக்ஸ்ட் பண்ணி என்னென்ன வேண்டுதலுக்குலாம் செய்யலான்னு கேட்டிருக்கீங்க. வெற்றிலை தீபம் பொறுத்த வரைக்கும் நல்ல வேலை கிடைக்கணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் மன கஷ்டம்னு அத்தனை வேண்டுதலுக்குமே வெற்றிலை தீப வழிபாடு செய்யும் போது நிச்சயமா வெற்றி தரும். அதுலயும் மனம் வாங்கி வீடு கட்டணும்னு அதுக்கான முயற்சி செஞ்சுட்டு இருக்கும் போது தன் முருகன் மேல முழு நம்பிக்கையோடையும் பக்தியோடையும் 6 வாரம் தொடர்ந்து வெற்றிலை தீப வழிபாடு செய்யும் போது சிறந்த பலனை பெற முடியும். சிறுவாபுரி, திருத்தணி, திருப்பூரூர்ல இருக்க கோவிலுக்கு போய் தொடர்ந்து 6 வாரம் ஐயனை வழிபடுறதும் நல்லதா. என்னால போக முடியலன்றதுனால வீட்லயே ஐயனுடைய விக்கிரகத்துக்கும் வேலுக்கும் பால் விட்டு அபிஷேகம் செஞ்சிருவேன். இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா டைம் இருந்ததுனால 5 பொருட்களால அபிஷேகம் செஞ்சு வெற்றிலை தீபத்தோட கந்தசஷ்டி கவசம் படிச்சு தீபாரத்தியோட அப்பன திருப்தியா வழிபட்டாச்சு. வேற விலாக்ல பார்க்கலாம். பாய்.